அனைத்து நண்பர்களுக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஜனவரி 17ஆம் தேதிக்கான நடப்பு நிகழ்வை பார்க்க போகிறோம். அதாவது நம்ம சேனலில் நடப்பு நிகழ்வை தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருந்தோம். பட் இடையில் கொஞ்சம் சில பல வேலைகள் இருந்ததுனால தொடர்ந்து வீடியோ போடாத மாதிரி ஆயிடுச்சு. இனி தொடர்ந்து போடலான் இருக்கோம். இனி ரெகுலராக தொடர்ந்து வந்துடும். சரிங்களா? சரி, ஓகே, நம்ம நியூஸ்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா முக்கியமான நிறைய நியூஸ் இருக்குது. எல்லா நியூஸையும் பார்க்கலாம். ஜஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும்னு நினைக்கிறேன். பார்த்து முடிச்சிடலாம் விடுங்க. சரி, இன்றைக்கி நம்ம பார்க்குற முதல் நியூஸ் என்ன அப்படின்னா, வெற்றிகரமாக முடிந்தது ஸ்பேடெக்ஸ் திட்டம் அப்படின்னு நியூஸில் போட்டிருக்காங்க. இந்த ஸ்பேடெக்ஸ் திட்டத்தை பற்றி நம்ம முன்னாடியே பார்த்துருக்குறோம். ஸோ திரும்ப சொல்ல வேண்டியதில்லை. அதாவது விண்வெளியில் 2 தனித்தனியாக இருக்கிற விண்கலங்களை ஒன்றா இணைக்கும் திட்டம் தான் இந்த ஸ்பேடெக்ஸ் திட்டம். இதை நம்ம வெற்றிகரமாக பண்ணியிருக்கிறோம். அதாவது டிசம்பர் 30ஆம் தேதி PSLV C-60ங்கிற ராக்கெட்டை அனுப்பணும். அந்த ராக்கெட்டில் 2 தனித்தனியாக விண்கலங்களை அனுப்பணும். ஒன்றுக்கு பேர் வந்து சேசரு, இன்னொன்றுக்கு பேர் வந்து டார்கெட்டு. இந்த 2 விண்கலங்களையும் நம்ம தனித்தனியாக வச்சு அனுப்பணும். விண்வெளியில் அதை வந்து ஒன்றா இணைச்சிட்டோம். எப்போ இணைச்சோம்னா ஜனவரி 16ஆம் தேதி இணைச்சோம். இந்த டேட்டு முக்கியம். சரிங்களா? அதாவது முக்கியமான பாயிண்ட்டை மட்டும் சொல்கிறேன், அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதாவது PSLV C-60 இது நோட் பண்ணிக்கோங்க, முக்கியம். ஜனவரி 16ஆம் தேதி இது முக்கியம். சரிங்களா? அடுத்து இந்த சாதனையை வெற்றிகரமாக நிகழ்த்திய 4வது நாடு இந்தியா. முன்னாடி பார்த்திங்கன்னா 3 நாடுகள் முன்னாடியே பண்ணியிருக்கிறாங்க. அமெரிக்கா, சீனா, ரஷ்யா 3 நாடுகள் முன்னாடியே பண்ணிட்டாங்க. இந்தியா வந்து 4வது நாடு. இதை மட்டும் பார்த்துக்கோங்க போதும். சரிங்களா? அடுத்து 2வது நியூஸை பார்க்கலாம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவருடைய பிறந்த தினம் ஜனவரி 17. எம்ஜிஆர் அவரை பற்றி ஸ்கூல் புக்லேயே கொடுத்துருக்குறாங்க. பழைய சமச்சீர் புத்தகத்தில் 10ஆம் வகுப்பில் கொடுத்துருக்காங்க. அதை ஜஸ்ட்டு வாசிச்சு விட்டுலாமா? இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். எம்ஜிஆர் அவர்கள் வந்து இலங்கையில் இருக்கிற கண்டியில் 1917ஆவது வருஷத்தில் ஜனவரி மாதம் 17ஆவது நாள் பிறந்தார். அப்பா பேர் கோபாலமேனன், அம்மா பேர் சத்யபாமா. இவர் வந்து 5வது மகன். இவருக்கு 2வது வயசு இருக்கும்போது அப்பா இறந்துட்டார். குடும்பம் வந்து ரொம்ப வறுமைக்கு போயிட்டாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இலங்கையிலேருந்து தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க. தமிழ்நாட்டில் கும்பகோணத்துக்கு வர்றாங்க. கும்பகோணத்துக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஆணையடிங்கிற ஒரு இடத்துல ஒரு ஸ்கூல் இருக்குது. அந்த ஸ்கூலில் எம்ஜிஆரையும் அவங்க அண்ணா சக்கரபாணி 2 பேர்த்தையும் வந்து ஸ்கூலில் அவங்க அம்மா சேர்த்து விடுறாங்க. வறுமை காரணமாக அவரால் படிக்க முடியல. ஆனால் அவருக்கு நிறைய டேலண்ட் இருந்தது. அவருக்கு நல்ல நடிப்பு திறமை இருந்தது. அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, நாடகங்களில் நடிக்க ஆரம்பிக்கிறார். கடினமான உழைப்பு அவருக்கு வெற்றியை கொடுத்தது. அவருடைய சுறுசுறுப்பான உழைப்பு, கடினமான உழைப்பு தான். அதனால் மேன்மேலும் உயர்ந்துக்கிட்டே வராரு. அவருக்கு ரொம்ப பிடிச்சவர் யாருன்னா அறிஞர் அண்ணா. அறிஞர் அண்ணாவுடைய பேச்சாற்றல், பழகும் பண்பு, உண்மை, நேர்மை, கடமை எல்லாவற்றாலும் எம்ஜிஆர் அவர்கள் வந்து கவரப்படுறாரு. அதனால் அண்ணா கூட சேர்றாரு. அறிஞர் அண்ணா என்ன சொல்லியிருப்பார்னா, எம்ஜிஆரை வந்து இதயக்கனின்னு சொல்லியிருப்பார். இது வந்து முக்கியமான பாயிண்ட்டுங்க. இதை தேர்வில் கேட்க வாய்ப்பு இருக்குது. இதயக்கனி என்று அழைத்தவர் யார் அப்படின்னு கூட கேட்கலாம். எம்ஜிஆர் அவர்கள் வந்து நடிப்பையும் அரசியலையும் 2 கண்ணாக கருதி இருக்கிறாரு. அவர் நடித்த திரைப்படம் வழியாக மக்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை சொல்லியிருக்காரு. இவரை மக்கள் வந்து புரட்சி நடிகர் அப்படின்னும் மக்கள் திலகம் அப்படின்னும் அழைச்சிருக்கிறாங்க. இவர் அடுத்து அரசியலுக்கு வர்றாரு. எப்படி அரசியலுக்கு வர்றாருன்னா, 1963 சென்னை மாநில சட்டமன்ற மேலவை உறுப்பினராக நியமிக்கப்படுறாரு. அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் கிடையாது, நியமன உறுப்பினராக மேலவைக்கு போயிருப்பார் போல இருக்குது. அடுத்து 1967 பொது தேர்தல் நடக்குது. அப்போ பரங்கிமலை பகுதியில் போட்டியிட்டு ஜெயிச்சு எம்எல்ஏவாக போகிறாரு. அதுக்கடுத்து 1972 அவர் இருந்த கட்சியிலிருந்து விலகி புதிய கட்சி ஆரம்பிக்கிறாரு. 1977 தமிழக சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று முதலமைச்சராக ஆட்சிக்கு வராரு. கிட்டத்தட்ட 11 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்திருப்பார். எத்தனை வருஷம்? 11 ஆண்டுகள். இந்த இடத்துல ஒரு கேள்வியை நான் உங்ககிட்ட கேட்குறேன். காமராசர் ஐயா எத்தனை ஆண்டுகள் தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்தார்? காமராசர் ஐயா எத்தனை ஆண்டுகள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்தார்? இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சால் கமெண்டில் போட்டுவிடுங்க. எம்ஜிஆர் அவர்கள் வந்து நிறைய நல்ல விஷயங்களை பண்ணியிருக்காரு. அவருடைய சேவைகளை பாராட்டி சென்னை பல்கலைக்கழகம் அவருக்கு டாக்டர் பட்டம் வழங்கியிருக்கு. இந்திய அரசு சிறந்த நடிகருக்கான பாரத் அப்படிங்கிற பட்டத்தை வழங்கியிருக்கு. எம்ஜிஆர் அவங்க பண்ணதுலேயே மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காமராசர் ஐயா கொண்டு வந்த மதிய உணவு திட்டத்தை சத்துணவு திட்டமாக மாற்றினது. அதை பண்ணதே எம்ஜிஆர் அவர்கள் தான் பண்ணியிருக்காங்க. இவர் 24/12/1987 இறந்துருக்காரு.
இவருடைய நினைவிடம் வந்து மெரினா கடற்கரையில் அமைக்கப்பட்டிருக்குது. இவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டுள்ளது. 1988 கொடுத்தாங்க. பாரத ரத்னா இதுக்கு நிகரான தமிழ் சொல் வந்து இந்திய மாமணி. இதையும் கேட்கலாம். பாரத ரத்னா விருது எப்போ கொடுத்தாங்க இதையும் கேட்கலாம். சரிங்களா? அதாவது இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சில பாயிண்ட்ஸை மட்டும் ரிப்பீட்டாக பார்த்தா போதும். அதாவது பாரத ரத்னா விருது 1988 கொடுத்தாங்க. இது மொதல் பாயிண்ட்டு. 2வது பாயிண்ட்டு, அவர் 11 வருஷம் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தார். 3வது பாயிண்ட்டு, அவரை இதயக்கண்ணின்னு அறிஞர் அண்ணா சொன்னார். இந்த 3 பாயிண்ட்டை மட்டும் பாருங்கள் போதும். சரிங்களா? அடுத்த நியூஸை பார்க்கலாமா? அடுத்த நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்திய அணுசக்தி மீதான தடையை அமெரிக்கா நீக்கியிருக்காங்க. அதாவது பனிப்போர் நடந்துக்கிட்டு இருந்த சமயத்தில் இந்தியாவில் அணு ஆயுதங்களை தயார் பண்ணிடுவாங்க அப்படின்னு பயந்துக்கிட்டு இந்திய அணு நிறுவனங்கள் மீது அமெரிக்கா வந்து தடையை விதிச்சிருந்தாங்க. பார்த்திங்கன்னா 3 நிறுவனங்கள் மீது தடையை விதிச்சிருந்தாங்க. ஒன்று பாபா அணு ஆராய்ச்சி மையம், இன்னொன்று இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி மையம். எங்கே இருக்குதுன்னா நம்ம கல்பாக்கம் இருக்குது இல்லைங்களா, அங்கே இருக்குது. இந்தியன் ரேர் எர்த்ஸ், இந்த 3 நிறுவனங்கள் மீது அமெரிக்கா தடை விதித்திருந்தது. அந்த தடையை இதுவரைக்கும் நீக்காமல் இருந்தாங்க. இப்போ தான் அந்த தடையை நீக்கியிருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கிற கண்டென்ட்டையும் சேர்த்து பார்த்துடலாம். ஸ்கூல் புக்கில் இந்தியாவில் எத்தனை அணுசக்தி நிறுவனங்கள் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. 10ஆம் வகுப்பில் வந்து அணுக்கரு இயற்பியல்னு சொல்லிட்டு ஒரு பாடம் இருக்குது. அந்த பாடத்திலேயே இதை பற்றி பேசியிருக்கிறாங்க. 1948 ஆகஸ்ட் மாதத்தில் இந்திய அறிவியல் ஆராய்ச்சித்துறை அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட்டு இந்திய அணுசக்தி ஆணையம் ஏஇசி அப்படிங்கிறத மும்பையில் அமைக்குது. நல்லா பாருங்கள், 1948 ஆகஸ்ட்டில் தான் ஏஇசி அமைக்கப்படுது, மும்பையில் அமைக்கப்படுது. அதனுடைய முதல் தலைவராக ஹோமி ஜஹங்கீர் பாபா அவர் வந்து நியமிக்கப்படுறாரு. அவர் அபாரமாக அந்த வேலையை பார்க்குறாரு. அதனால் பின்னால் அந்த நிறுவனத்துக்கு பாபா அணு ஆராய்ச்சி மையம் அப்படிங்கிற பேரே வருதுங்க. இதை வந்து பிஆர்சின்னு சொல்லுவாங்க. இது எங்கே இருக்குது? மும்பையில் இருக்குது. இந்தியாவில் நடக்கிற அனைத்து விதமான அணுசக்தி துறை ஆராய்ச்சிகளும் பிஆர்சி இவங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் நடக்கும். இந்திய மின் உற்பத்தியில் அணுசக்தியானது 5வது இடத்துல இருக்குதுங்க. 5வது வளமாக இருக்குது. இந்தியாவில் முதல் அணுமின் நிலையம் அப்படிங்கிறது தாராப்பூர் அணுமின் நிலையம். இதை தேர்வில் கேட்க வாய்ப்பு இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. எங்கே இருக்குதுன்னா மகாராஷ்டிராவில் இருக்குதுங்க. இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம், அதாவது அணுவை பிளந்து அங்கே இருந்து மின்சாரத்தை எடுப்பாங்க. இந்தியாவில் கரெக்டாக பார்த்திங்கன்னா 7 இடங்கள் அணுமின் நிலையங்கள் இப்போ கரண்ட்டில் இருக்குது. எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா தாராப்பூர் மகாராஷ்டிரா 1, ராஜஸ்தான் 1, குஜராத் 1, உத்தரப்பிரதேசம் 1, கர்நாடகம் 1. கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா 5 மாநிலங்கள் 5. தமிழ்நாட்டில் 2 இருக்குது, கல்பாக்கம் கூடங்குளம் 2 இருக்குது. மொத்தம் பார்த்திங்கன்னா 7 அணுமின் நிலையங்கள் இருக்குது. இது தவிர அணுக்கரு உலை அப்படிங்கிறது இருக்குது. அணுமின் நிலையம் வேறு, அணுக்கரு உலைங்கிறது வேறு. அதாவது அணுமின் நிலையங்கிறது அணுவை பிளந்து மின்சாரம் எடுக்கிறது. அணுக்கரு உலைங்கிறது வேறு விதமாக அணுவை வந்து பயன்படுத்துறது. அணுவை பிளக்கிறதுக்காகவும் அணுவை சேர்க்கறதுக்காகவும் அணுகுண்டு தயாரித்தல், ஹைட்ரஜன் குண்டு தயாரித்தல், வேறு சில ஆக்கப்பூர்வமான சக்திக்கு பயன்படுத்துறது. அதுக்கெல்லாம் வந்து அணுக்கரு உலை பயன்படும். இந்தியாவில் பார்த்திங்கன்னா தற்போது 22 அணுக்கரு உலைகள் செயல்பாட்டில் இருக்குது. இதில் முதல் உலை எதுன்னு பார்த்தீங்கன்னா அப்சரா அப்படிங்கிறது. இந்தியாவில் மட்டும் கிடையாது, ஆசியாவிலேயே முதல்ல கட்டப்பட்ட அணுக்கரு உலைங்கிறது அப்சரா தான். எங்கே கட்டியிருக்காங்கன்னா மகாராஷ்டிராவில் கட்டியிருப்பாங்க, மும்பை கிட்ட இருக்கும். இப்போ இருக்கிற அணுக்கரு உலையில் முக்கியமான அணுக்கரு உலையை கொடுத்துருக்காங்க பாருங்கள். சைரஸ், துருவா, பூர்ணிமா, இதெல்லாம் பார்த்திங்கன்னா முக்கியமான அணுக்கரு உலைகள். அடுத்த நியூஸ் என்னென்னு பார்க்கலாம். அடுத்த நியூஸ் வந்து ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம், இதை பற்றி போட்டிருக்கிறாங்க. அதாவது 2016 ஜனவரி 16ஆம் தேதியில் வந்து ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் தொடங்கப்பட்டது. இந்த ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் தொடங்கப்பட்டு 9 ஆண்டுகள் ஆகுது. 2016 ஜனவரி 16ஆம் தேதி தொடங்கியிருக்காங்க. கணக்கு போட்டு பார்த்திங்கன்னா 9 ஆண்டு ஆகுது. அதை வந்து இப்போ செலிப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கீம் தொடங்கப்பட்ட நாள் வருடம் முக்கியம். ஏன்னா இதை கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம், அதாவது இந்தியாவில் தொடங்குவோம் அப்படிங்கிறது தான் இந்த திட்டம். நிறைய இண்டஸ்ட்ரியை இந்தியாவில் உருவாக்கணுங்கிறதுக்காக தொடங்கினது. அடுத்த நியூஸை பாருங்கள், மிக முக்கியமான நியூஸு. மஞ்சள் உற்பத்திக்காக தேசிய மஞ்சள் வாரியம் அப்படிங்கிறது அமைச்சிருக்காங்க. தெலுங்கானாவுக்கு பக்கத்தில் நிஜாமாபாத் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல அமைச்சிருக்காங்க. இது வந்து தேர்வில் வரக்கூடிய வாய்ப்பும் இருக்குதுங்க. தேசிய மஞ்சள் வாரியம் எங்கே அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்கலாம். நிஜாமாபாத்தில் அமைக்கப்பட்டிருக்குது. இன்னொரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், தங்க மசாலா அப்படின்னு மஞ்சள் அழைக்கப்படுது. தங்க மசாலான்னா மஞ்சள் தான்.
அடுத்த நியூஸை பார்க்குறோம். கடைசி நியூஸு, விண்வெளியில் நடந்தார் சுனிதா வில்லியம்ஸ் அப்படின்னு நியூஸில் போட்டிருக்காங்க. அதாவது 12 வருடம் கழித்து சுனிதா வில்லியம்ஸு விண்வெளியில் நடந்தாங்க அப்படின்னு நியூஸில் போட்டிருக்காங்க. என்னாச்சுன்னா 2023 ஜூன் 5ஆம் தேதி, 2023 கிடையாது 2024, ஆக்சுவலாக 2024 ஜூன் 5ஆம் தேதி விண்வெளிக்கு 2 பேரை கூட்டிகிட்டு போகிறாங்க. எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்கன்னா, சர்வதேச விண்வெளி மையம் இருக்குது இல்லைங்களா, அங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க. யாருன்னா சுனிதா வில்லியம்ஸையும் பட்ஸ் வில்மோர் அப்படிங்கிறவங்களையும். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, போயிங் அப்படிங்கிற கம்பெனி உருவாக்கிய புதிய ரக ராக்கெட்டில் வச்சு அனுப்பி விட்டாங்க. போயிட்டு ஒரு 3 நாள் அங்கே தங்கிட்டு வந்துருங்கன்ட்டு. ஆனால் போகும்போது போயிடுச்சு நல்லா. ஆனால் வரும்போது பார்த்தா அதில் ஏதோ பிரச்சனை இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. வரும்போது அதில் வந்தால் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப டேஞ்சர் அப்படிங்கிறதுனால நீங்கள் அங்கேயே ஸ்டே பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. இந்த அம்மாவும் அவரும் பாவம் கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு மேலே ஆகுது, அங்கேயே வந்து ஸ்டே பண்ணி தான் இருக்காங்க. இவங்களை பற்றி நியூஸில் போட்டிருக்காங்க. இவங்களை பற்றி ஸ்கூல் புக்லேயும் கொடுத்துருக்காங்க. சுனிதா வில்லியம்ஸ் அவங்கள பற்றி ஸ்கூல் புக்கில் 8ஆம் வகுப்பில் அறிவியல் புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க. புத்தகத்தில் இருக்கிறதுனால நம்ம சேர்த்து பார்த்துருவோம். சுனிதா வில்லியம்ஸ் அமெரிக்காவை சேர்ந்தவங்க, இந்திய வம்சாவளின்னு சொல்கிறாங்க. 1965 அவங்க பிறந்தவங்க. அவங்க 1998 வந்து விண்வெளி வீரராக சேர்ந்துருக்காங்க. இவங்க இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு 2 முறை போயிருக்காங்கன்னு ஸ்கூல் புக்கில் போட்டிருப்பாங்க. ஆனால் நிறைய டைம் போயிட்டாங்க. இவங்க 2012 ஒரு சாதனையை படைத்தாங்க. இந்த சாதனை முக்கியங்க. என்ன சாதனைன்னா, விண்வெளியில் நீண்ட தூரம் நடந்த பெண். விண்வெளியில் நீண்ட தூரம் நடந்த பெண் அப்படிங்கிற சாதனையை படைத்தாங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 50 மணி நேரம் 40 நிமிடம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 7 விண்வெளி பயணம் பண்ணியிருக்காங்கன்னு போட்டிருக்காங்க. நான் நிறைய முறை பண்ணிட்டாங்க, அதெல்லாம் கேட்க வாய்ப்பு இல்லை. பட் இவங்க 2012 இந்த சாதனை பண்ணாங்க இல்லையா, இதை கேட்க வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கோங்க. இதே சமயத்தில் கூடுதலாக இன்னொரு தகவலையும் பார்த்துடலாம். இந்தியாவின் முதல் விண்வெளி வீராங்கனை அப்படிங்கிறவங்க கல்பனா சாவ்லா. இவங்க 1997 கொலம்பியா விண்வெளி பயணம் பண்ணியிருப்பாங்க. அதன் மூலமாக இந்த சாதனையை நிகழ்த்தியிருப்பாங்க. 2வது கொலம்பியா விண்வெளி பயணத்தின் போது அவங்க இறந்துருப்பாங்க. ஸோ இந்த நியூஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது இந்த நியூஸை பொறுத்த வரைக்கும் பேக்ரவுண்டில் நாய்ஸ் கண்டிப்பாக இருந்திருக்கும். இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் நார்மலாக ஃப்ரெண்டு பேசுகிற மாதிரி பேசி எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருக்கோம். அதாவது ஒரு ஸ்டூடியோவில் உட்காந்து ப்ராப்பராக வாய்ஸ் ஓவர் கொடுக்கறது அப்படிலாம் பண்ண முடியலைங்க. ஏன்னா எங்களுக்கு டைமே ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கிது. அந்த கிடைக்கிற நேரத்தில் நல்ல நல்ல வீடியோக்களை போடணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நாங்கள் போராடிட்டு இருக்கோம். ஸோ எப்படி உங்களுக்கு தோணுதுங்கிறத கமெண்டில் போடுங்க. அதாவது பின்னாடி நாய்ஸ் இருந்தால் கூட பரவாயில்ல, நல்ல கண்டென்ட்டாக போடுங்க குமார் அப்படின்னாலும் ஓகே. இல்லை குமார் எங்களுக்கு ப்ராப்பரான ஆடியோவோட வேணும் அப்படின்னாலும் சொல்லுங்கள். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு பார்த்துட்டு அடுத்தடுத்த நடவடிக்கையை நாம் எடுப்போம். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் எக்ஸாமுக்கு கிட்டத்தட்ட 5 மாதம் இருக்குது. நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.